மீண்டும் அணு ஆயுத பேச்சுவார்த்தை நடத்த வடகொரியா மறுத்துள்ளது. எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடந்தாலும் வடகொரியா தனது அணு ஆயுத கொள்கையை கைவிடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டில் ட்ரம்ப் மற்றும் கிம் சிங்கப்பூரில் சந்தித்து அணு ஆயுதம் அல்லாத கொரிய தீபகற்பத்தை நோக்கி செயல்பட ஒப்புக்கொண்டனர். ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இந்நிலையில் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யூ ஜாங் இதுகுறித்து தெரிவித்தபோது, கடந்த காலங்களில் இரு நாடுகளின் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு யதார்த்தம் மாறிவிட்டது என்பதையும், எதிர்காலத்தில் எந்த பேச்சுவார்த்தையும் உதவாது என்பதையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். அத்துடன் ட்ரம்ப் மற்றும் கிம் இடையே தனிப்பட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என விளக்கமளித்தார். அமெரிக்காவின் பியர் பள்ளத்தாக்கு அருகே மன்ரோ கேன்யன் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. தீயணைப்பு பணிகள் விமானங்கள் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றன. தீயின் பரவல் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் 13% மட்டுமே அணைக்கப்பட்டுள்ள நிலையில் கிட்டத்தட்ட 21,000 ஏக்கர் பரப்பளவிலான வனங்கள் சாம்பலாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.